கொஞ்சம் இடமும் இருக்குது, ஏதாவது ஒரு பசுமாடு வாங்கி நமக்கு வந்து ஒரு வருமானத்தை பெருக்கலாம். இப்போ கலப்பின மாடு வாங்கன்னு பார்க்கும்போது அதிக வருமானம் கிடைக்கும், இருந்தாலும் வந்து அதிக அளவுலன்னு பார்க்கும்போது நமக்கு ஆரோக்கியம் இருக்காது. செய்கிறதே செய்யும். ஒரு நாட்டு மாடு வாங்கி நமக்கு வந்து நம்ம பாலும் வீட்டுக்கு தேவையான எடுக்கலாம், அதே போல் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அக்காவுக்கு தெரிஞ்ச சில விவசாயிகள் இருப்பாங்க, கேட்டு பார்ப்போம். எக்கா எக்கா. யாரு தம்பியா? ஏதோ புலம்பல் சத்தம் கேட்ட மாதிரி இருந்து. நீ தான் முதல்ல பேசுனியாப்பா? ஆமாக்கா, ஏற்கனவே கொஞ்சம் இடம் இருந்து அதில் வந்து ஒரு நாட்டு பசுவை வாங்கி வந்து நமக்கு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையாட்டு இருக்காக்கா. அதனால தான் வந்து உங்களுக்கு யாராவது ஒரு விவசாயிகள் தெரிஞ்சு அவங்கள்ட்ட இருந்து ஒரு நாட்டு பசு வாங்கலாம்னு சொல்லி தான் கேட்டு வந்தாக்கா. தம்பி, நீ கேட்கறது நல்ல விஷயம்தான். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாட்டு மாட்டு இனங்கள் வந்து அப்படியே அழிஞ்சு போச்சு. ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் இன்னொன்னு நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும், நல்ல உணவை நல்ல பாலை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படிதான் நாட்டு மாடுகளை ஒரு சிலர் வச்சிருக்காங்க. நான் ஒரு நாட்டு பசு வாங்கணும்னு பார்க்கும்போது அதில் வந்து எந்த மாதிரி இனங்கள் இருக்காக்கா? தம்பி, நிறைய இனம் இருக்குப்பா. சிந்தி, ஜெர்சி, தார்பாக்கர், கிர்ரு, இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியால பலவேறுபட்ட மாநிலங்கள்ல நாட்டு மாடுகள் இருக்கு. ஆனா அந்தந்த மாநிலங்களுக்கு பொறுத்து அந்த பேருகள் வந்து மாறுபடுது. சரி அக்கா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? நீங்க கூட சொல்றீங்க சிந்தி சொல்றீங்க, தார்பார்க்கர் சொல்றீங்க, கிர்ரு என்னன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, எனக்கு நாட்டு மாடுகளை பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர்ப்பா, அவரு ஒவ்வொரு இடத்துலயா போய் தேடி பிடிச்சு சில நாட்டு மாடு இனங்களை பார்த்து அந்த நாட்டு மாடு இனங்களை அவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருக்காருப்பா. கிட்டத்தட்ட 10 பசுமாடுகள் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதுவும் அவ்வளவுமே நாட்டு மாடுகளாம். கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியமா இருந்துப்பா. அவர்கிட்ட தான் சில பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அக்கா, இந்த விஷயம் தெரியணும்னு பார்க்கும்போது இப்ப நம்ம அவருக்கு வீட்டுல போய் பார்க்க வாய்ப்பு இருக்குமாக்கா? கண்டிப்பா அவர் வீட்டுல போய் பார்க்கலாம். அவருடைய ஊரு வந்து கட்டிமாங்கோடு தான்ப்பா. அவர் யாருன்னு பார்த்தோம்னா விவேக் மோகன் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நீ அவரை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலக நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு. முதல்ல அவருடைய பேச்சை கேளு, அப்புறம் நேர்ல போய் அவரை நாம சந்திச்சு சில பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியாப்பா? கண்டிப்பா இன்னைக்கு உள்ள உழவர் உலக நிகழ்ச்சியில கேக்குறேன் அக்கா. வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் விவேக் மோகன்குமார். வளர்ந்தது ஃபுல்லாமே சென்னை. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் கிட்ட நான் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறமேல்ட்டு நான் நாகர்கோவில் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து விவசாய சம்பந்தமா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நாட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கோம் மேம். ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் பிறந்த இடம் வந்து நாகர்கோவில். ஆனால் நான் படித்தது எல்லாமே ஃபுல்லாக சென்னை தான். அதுக்கப்புறம் ஒர்க் டெல்லியில் கொஞ்சம் வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் லாக்டவுனோட இங்கே வந்துட்டோம். ஸோ அப்பாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவரும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே நாகர்கோவில் வந்துட்டோம். அதுக்கப்புறமேல்ட்டு நாங்கள் இது மாதிரி ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வாங்கினோம். காங்கிரிஜ்னு ஒரு ப்ரீடு மட்டும் வாங்கினோம். அதுலேருந்து படிப்படியாக இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 4 ப்ரீடு இருக்கு. நீங்கள் சென்னையில் படித்தேன், டெல்லியிலலாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய படிப்பு துறை சார்ந்து நீங்கள் வேலையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது கூடவே விவசாயமும் பண்ணுறேன், கால்நடை வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? BE முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் நான் PG டிப்ளமோ MBA அதை முடித்தேன். இப்போ நான் வந்து HR ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாட்டு மாடு ஏன் ரொம்ப முக்கியமாக நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னா, மனுஷங்க நம்மளுடைய வந்து சாப்பாடுன்னா நீங்கள் வந்து என்ன சாப்பாடு சொல்லுவீங்க? முதல்ல பால் தான். குழந்தை பிறந்த உடனே நம்ம தாய்ப்பால் கொடுப்போம். அதுக்கு அடுத்த சாப்பாடுன்னு சொல்ல போனால் பசு மாட்டுப்பால். ஆமாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு பசு மாட்டுப்பால் அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் மோட்டிவ்க்கு எல்லாருமே ஜெர்சி, HF இந்த மாதிரிப்பட்ட ப்ரீடு, அதாவது பன்னியோடைய விந்தணுக்களை வச்சு ஹைப்ரிட் பண்ண அந்த ப்ரீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்த மில்க் கொடுக்குறாங்க. அந்த மில்க் பார்த்தீங்கன்னா A1 மில்க்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த மில்க் நம்ம கன்சியூம் பண்ணும்போது BP சுகர் எல்லாமே ஒரு சின்ன ஏஜ்லேயே அவங்களுக்குலாம் வந்துடும். ஸோ ஆனால் நாட்டு பசு மாட்டுக்கு அந்த A1 இது கிடையாது. அதுக்கு இருக்கிறது A2. குழந்தை நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அமினோ ஆசிட் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து அது வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நம்மளோட ஃபுட்டுலேயே வந்து ஃபுட் வந்து மில்க்னால நான் இது பண்ணி பேஸ் பண்ணி அழிஞ்சிட்டு வர நாட்டு மாட்டு இனங்கள், அதாவது மில்க் ரிலேட்டடான நாட்டு மாட்டு இனங்களை எடுத்து வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சு வளர்த்துட்டு வரேன். இப்போ இந்த நாட்டு மாடுகள் அழிஞ்சு வந்துட்டே இருக்கு. இந்த இனங்களை வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இந்த இனங்களை வந்து நீங்க வளர்த்துட்டு வரீங்க? இங்க இருந்து இந்த இனங்கள்லாம் வாங்குனீங்க, அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்க.
டெல்லியில தான் நான் இருந்தேன் 4-5 இயர்ஸ் கிட்ட நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ அதனால எனக்கு இந்த லைக் நாட்டு மாடு விஷயமா எனக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குன்னே சொல்லலாம். நான் கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணுவேன். ராஜஸ்தான் நான் போயிருக்கேன், ஹிமாச்சல் பிரதேஷ் போயிருக்கேன், உத்தரகாண்ட், குஜராத், இந்த மாதிரி இடத்துல அது நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். நான் அங்கே போகும்போது நான் பெரிய பெரிய பிளேசஸ்லாம் நான் தங்க மாட்டேன். ஸ்டார் ஹோட்டலோ இல்லைன்னா ஏதாவது லைக் ஹோட்டலில் ஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ லைக் மேக்ஸிமம் என்கிட்ட வந்து டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக்கு இந்த மாதிரி தான் வச்சு எல்லாமே எடுத்துட்டு போயிருவீங்க. ஆமா அது எல்லாமே லைக் பைக்ல இருக்கும். நான் அதெல்லாமே கட்டிட்டு போய் நாங்கள் தான் போய் ஸ்டே பண்ணுவேன். ஸோ எனக்கு அதுலனால எனக்கு நாங்கள் இருக்க லைக் லோக்கல்ஸ் பீப்புள் கூட நான் இது பண்ணுவேன், நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அது போக எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் லைக் நெட்டில் இருந்தும் எடுத்துட்டேன் நான். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே வந்து லைக் மில்கில் ரொம்ப டாப்பில் இருக்க ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சிந்திங்கிற ப்ரீடு தான் மில்க் ரொம்ப டாப்பில் இருக்குது. ஆனால் அது நிறைய இடத்துல இப்போ வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ நார்த்லேயே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வருது. ஸோ நார்த்லேயே ரெட் சிந்தி ப்ரீடு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்த்லேயே அழிஞ்சிட்டு வர ப்ரீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகிவாலுங்கிற ப்ரீடு வந்து இப்போ நம்மளோடையும் பாகிஸ்தான் அவங்க கிட்ட தான் இப்போ நிறைய இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ சொல்கிற ப்ரீடு எல்லாமே மில்க் ஈல்டிங்கில் நல்லா லைக் ஹை மில்க் ஈல்டிங் இருக்கிற நாட்டு மாட்டினங்கள். ஸோ மூணாவது பார்த்தோன்னா லைக் கிர், அவங்க பார்த்தீங்கன்னா லைக் குஜராத்தில் வந்து கிர் மாட்டினங்கள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே தான் நம்மளுக்கு வந்து கிர் லைக் காடு அங்கே இருக்குது. அதனால தான் அந்த இனத்துக்கு வந்து லைக் கிர், அந்த காடுகளில் உள்ள இனங்கள்ல இருக்கனால அது பேர் வந்து லைக் கிர் மாடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாலாவது வந்து தார் பார்க்கர், அதுக்கப்புறமேல்ட்டு லைக் காங்கிரீஜ், இந்த மாதிரி நிறைய ப்ரீடு இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே அழிஞ்சிட்டே வராங்க. ஸோ அதனால இப்போ நார்த்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடோடையும் லைக் பஃபலோ மில்க்கு தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எரும மாட்டு பால். ஆமாம், எரும மாட்டுப்பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். பன்னீர் அதில் எடுக்கலாம். இன்னொன்று வந்து நெய், அந்த கண்டென்ட், வெண்ணெய் இதெல்லாம் அதிகமாட்டு வரும், அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்களும் மோஸ்ட்டாக இப்போ வந்து எரும மாட்டுப்பாலில் தான் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து நாட்டினங்கள் வந்து அழிஞ்சிட்டு வர மாதிரி ஆகும். அதனால இந்த லைக் மில்க் ரிலேட்டடான நாட்டினங்களை எடுத்து வளர்க்கணுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களேன் இப்போ அது வந்து ரெட் சிந்திக்கு ஒரு உடல் அமைப்பு இருக்கு. ஸோ உடம்பு ஃபுல்லா அது ஏன் வந்து லைக் ரெட் சிந்தின்னா அது வந்து சிந்து நாகரிகத்துல இருந்து இருக்கிற பிரீடுன்னு சொல்லுவாங்க அந்த ரெட் சிந்திங்கிற பிரீடு. அதனால அந்த பிரீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோஸ்ட்டாக வந்து அந்த லைக் ரெட் கலர், அந்த செவலை கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருக்கும். அதனால தான் அது வந்து ரெட் சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாகிவால்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மில்க்லேயே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மில்க்குன்னு பார்த்தா நாட்டு மாட்டில் வந்து சாகிவாலுடைய பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். நெய் வெண்ணெல்லாம் அதில் கொஞ்சம் நிறைய எடுக்கலாம், அந்த மாதிரி பாட்டு. ஸோ மூணாவது வந்து லைக் கிர்ரும் அந்த மாதிரி லைக் பாலும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் லைக் நாலாவது வந்து தார் பார்க்கர், அவங்க வந்து ராஜஸ்தானில் ஒரு 2-3 பிரீடு இருக்குது. அதாவது லைக் ராத்தி, தார் பார்க்கர். ஏன்னா அந்த லைக் டெசர்ட், லைக் தார் டெசர்ட்ல இவங்க இருக்கறனால இது பேர் வந்து தார் பார்க்கர். ஆமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லைக் காங்கிரீஜ்னு சொல்லிட்டு அது வந்து பாகுபலி மாடுன்னு சொல்லுவாங்க. கொம்பெல்லாம் அப்படியே மேல இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாடு எப்படின்னா நம்ம கூட வந்தா டக்குன்னு க்ளோஸ் ஆகாது. ஆனா நான் வாங்கின மாடு அந்த மாடு தான். இப்ப நம்ம வாங்கி லைக் 1 வாரம் 2 வாரம் பாத்தீங்கன்னா அது நம்ம கூட வந்து ஒரு எனிமி மாதிரி தான் நம்மளை பார்க்கும். ஆனா அது நம்ம ஒன்ஸ் நம்ம கூட க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது நம்மளை விட்டு போகவே போகாது. நான் ஒரு புல்லட் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் அப்பவே நான் அங்க நான் வந்து வரேன்னா இங்கேயே அது வந்து மானோ சத்தம் போடும். இப்ப எங்க அப்பா சொல்றாரு வரான் போல இருக்கு, அதனாலதான் வண்டி சவுண்ட கேட்டணும் சத்தம் போட. அப்புறம் பார்த்தா 2 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்தேன்னா அப்பா சொல்லுவாரு மாதிரி நீ வரும்போது அது அங்க சத்தம் போட்டு. இந்த அளவு இதாச்சு. அதாவது நீங்க நாட்டு மாடுகளை பத்தி சொன்னீங்க. அதாவது சில நாட்டு மாட்டு பாலை நம்ம குடிச்சா வந்து நம்மளுடைய நோய் கூட கியூர் ஆகும்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து கெட்டி போட்டு வளர்க்குறோம். ஏன்னா முன்னாடி மாதிரி உள்ள ஸ்பேஸ் இல்ல. அப்போ நம்ம வந்து அவிழ்த்து விடும்போது நமக்கு என்ன நோயோ அந்த நோய்க்கு நமக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த மாட்டுக்கு பக்கத்துல போய் நாம நின்னாலே போதும். அதை நம்மள ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏத்த உள்ள அந்த மூலிகைகளோ அந்த இதோ பச்சையிலையோ அதை சாப்பிட்டுட்டு அதுல இருந்து கொடுக்கக்கூடிய பாலை நம்ம குடிக்கும் போது அந்த நோய் நமக்கு கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் வந்து நாட்டு மாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு விவசாயி பேசியிருக்காரு. அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஆமா. இது எப்படின்னா இப்ப நான் சொன்ன பிரீட் எல்லாமே இப்போ டெய்லி நீங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாலை வந்து கீழே சுரக்கும். ஆமா. இப்போ ஒருத்தங்க புதுசா வராங்க, நம்ம வீட்டுல ஒரு திருடன் வரான்னு வச்சுக்கோங்க, நம்ம மாட்டு பாலை வந்து கறந்துட்டு போன்னு நினைக்கிறாங்க. அவங்க போய் பால் கறக்கணும்னு நினைச்சா அது அவங்களால பால் கறக்கவே முடியாது. அது பால் கொடுக்கவே கொடுக்காது. அதான் நாட்டு மாட்டோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து ஆள் மாறினாவோ இல்ல லைக் கை மாறினாவோ மொத்த பாலையும் எக்கி வச்சிரும். ஆமா. ஆனா உங்களுக்கு வந்து இந்த ஜெர்சி HF பிரீடுனால வந்து எக்க முடியாது. ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஆக்சுவலி இவன் நம்மால் தான் இவனை கொடுக்கலாம் பாலுன்னு அது தீர்மானம் பண்ண, அது முடிவு பண்ணாதான் அந்த பாலே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாட்டி அந்த பால் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி எல்லாம் இருக்கு நம்ம நாட்டு மாடு. அது பாக்குறதுக்கே அழகாவும் இருக்கும். திமில்லே கூட சூரிய ஒளியில வந்து கிரகிச்சு அதுல உள்ள கண்டென்ட் தான் நமக்கு வந்து இந்த பாலாட்டுமே சத்துக்கள் வந்து வருது அப்படின்னு கூட வந்து விவசாயிகள் பேசி இருக்காங்க. ஆமா ஆமா. இப்போ நான் சொன்ன இந்த பிரீடு காங்கிரீஜ்னு சொல்லிட்டு ஒரு பிரீடு நான் வச்சிருக்கேன். நான் அவங்க என்ன பண்ணேன்னா நான் காலையில பால் கறந்துட்டு அவங்க
அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் பெரிய கயிறு போட்டு நம்மளுடைய வலையில நான் கட்டி போடுவேன். அவங்க என்ன பண்ணா கரெக்டாக லைக் வெயில் வந்த உடனே அப்படியே சில மாதிரி அப்படியே நிற்பாங்க. ஆனால் ஏன் இப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அதுக்கு அப்புறமேல்ட்டு தான் ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க அந்த இனம் வந்து சூரிய ஒளியை அதோடைய கொம்புல வாங்கிக்கும். கொம்புலையும் திம்மலையும் வாங்கிட்டு அந்த சக்தியை வந்து பாலாம் இது பண்ற அளவுக்கு அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. ஆமா அந்த இனம் பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த ராஜஸ்தான் மாதிரிப்பட்ட டெசர்ட் ஏரியாலலாம் வந்து இவங்க வந்து அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அங்கெல்லாம் நிறைய இருக்காது பாத்தீங்களா, புல் எல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்காது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா புல்லு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு மிச்ச சக்தியை வந்து சூரியன்ல ஒளியும் சந்திரன்ல இருந்தும் எடுத்துப்பாங்க. சோ இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு. அதனால இவங்க வெயில் அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் லைக் மழை காலமும் வெயில் காலம் மட்டும்தான். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டர் போடணுங்கிறதும் கிடையாது, கண்டிப்பா ஏசியில தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனா நார்த்ல அப்படி கிடையாது. இப்ப நீங்க டெல்லி ராஜஸ்தான் இந்த ஏரியா பாத்துக்கிட்டீங்கன்னா குளிரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்ல இருக்கும். அதே மாதிரி வெயிலும் பயங்கர எக்ஸ்ட்ரீமெண்ட்ல இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு வந்து நாட்டு மாடுனால மட்டும்தான் இந்த ரெண்டு கிளைமேட்டும் அதனால டாலரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லைக் ஜெர்சி ஹெச்எஃப் பிரீட் எல்லாம் இங்க சப்போஸ் இப்போ லைக் ராஜஸ்தான்லயோ இல்லைன்னா டெல்லியிலயோ இருந்துச்சுன்னா அவங்களால இது பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு 2-3 நாள்லயே அந்த வெயில்ல முடியாம அவங்க வந்து இதாயிடுவாங்க. பொதுவாகவே அந்த கிராஸ் மாட்டு இனங்களை நம்ம பார்த்தாலே அதனுடைய உடல் அமைப்பே வந்து டிஃபரெண்டா இருக்கும், நல்ல வண்ணமா இருக்கும். இன்னொன்னு அதுகளால நம்ம நாட்டு மாடுகளை போல அந்த அளவுக்கு ஓடி ஆடலாம் முடியாது, அது இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஆமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இனங்களால மேக்சிமம் ஒரு 3-4 குட்டி தான் போட முடியும். அதுக்கு மேல அதோடைய உடம்பே வந்து ஒரு மாதிரி ஆயிடும், ரொம்ப வீக் ஆயிடும், அப்படியே உடஞ்சி போயிடும், அது மாதிரி ஆயிடும். காங்கிரேஜ் நான் வச்சிருந்த அந்த பிரீடு என்ன ஆச்சுன்னா ஒரு சேர்த்த அந்த டேட் எல்லாமே நான் நோட் பண்ணி வைப்பேன். ஏன்னா அடுத்து எப்போ குட்டி போடுங்கிறது நம்ம இது பண்றதுக்காக நான் நோட் பண்ணி வச்சோம். நோட் பண்ணி நாங்க வச்சோம்னா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நீ அடுத்த ஒரு 10 நாள்ல குட்டி போட்டுரும் அப்படின்னு. சரி அது கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப்ப ஃபுல்லா மழையா இருந்துச்சு, அதனால வெளியே விடல. அந்த ஒரு லைக் 10 நாள் குட்டி போடுறதுக்கு ஒரு 1 வீக் இருக்கும். அதுக்கு முன்னாடி மட்டும் நாங்கள் கொஞ்சம் பெரிய கயிறு போட்டு கெட்டி வச்சிருந்தோம். கெட்டி வச்ச உடனே உள்ள யாரோ வண்டி ஒன்று வந்துச்சு. வண்டி வந்த உடனே அது ஒரு ஜம்ப் பண்ணிச்சு பாருங்க. ஒரு அதாவது நான் பார்த்து இது எப்படி இனி அடுத்த வாரத்தில் இது எப்படி குட்டி போடும், ஏன்னா இந்த ஜம்ப் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்போ உள்ள குட்டி உண்மையிலே இருக்கா இல்லையான்னு பார்த்தா அடுத்த 10 நாள்ல குட்டி போட்டுச்சு. அது குட்டி போட்ட ஒரு டயர்டும் அது கிடையாது, குட்டி போட்டுச்சு, அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிடும், அதை பாட்டு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜி. ஆமா அந்த அளவுக்கு சக்தியும் எனர்ஜி இருக்கு. சரி இப்போ நீங்க சொன்னீங்க இந்த நாட்டு மாடுகளுக்கு வந்து நமக்கு நல்ல எனர்ஜி இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான உணவுகளை சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க? அது வந்து நம்ம கடையில இருந்து வாங்கினதா இல்லைன்னா நீங்க வீட்லயே இதுக்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்றீங்களா? என்ன மாதிரி உணவுகள் வந்து நம்ம நாட்டு மாடுகளுக்கு கொடுக்கலாம்? பாரம்பரியமா இப்ப நம்ம முன்னாடி என்ன கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கடலை புண்ணாக்கு கொடுத்துட்டு வந்தோம், அதை விட்டா பருத்தி கொட்டை, அப்படிதான். அதை விட்டா அரிசி தவிடு தான் நம்ம முன்னாடி இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நவதானிய பொடி, ஸோ அது கொடுக்குறோம், ஸோ வைக்கல் கொடுக்குறோம். லைக் வளர்ப்பு புல்லில் சூப்பர் நேப்பியர் குட்டை ரக நேப்பியர்னு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு, அது கொடுக்குறோம். அந்த பிரீட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறோம். அதுக்கு அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் லைக் நவதானிய பொடி ஆகட்டும், இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மக்காச்சோளம், ஸோ இதில் இருக்க மொத்த இதுவும் வந்தோன்னா அது பசு நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அதுக்கு கொடுக்குறீங்க. அதனால நல்ல பாலும் இருக்கும், நல்ல எனர்ஜியும் அதுக்கு இருக்கும். நான் வந்து உணவுகளை வந்து நாங்க சூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிங்க. இது எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? நீங்க அதை பாக்குறீங்களா இல்லைன்னா அதுக்கு ஆள் வச்சு பாக்குறீங்களா? எப்படி அதை பராமரிக்கிறீங்க? அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பக்கம் வேலையும் நான் வந்து அந்த வருமானத்தை வச்சு தான் நான் இதை வந்து ஆரம்பிச்சு அப்படி நல்லபடியா நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் கண்டிப்பா ஆள் வச்சா மட்டும் தான் முடியும். ஸோ அப்பாவுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நாங்க ஒரு ஆள் இதுக்குன்னே நாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ வச்சு நாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அதே மாதிரி இப்போ நாட்கள் போக போக பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளும் இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து விவசாயத்துல வந்து இப்போ ரொம்ப ஒரு காமனான ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முன்னாடி மாதிரி வந்து ஆட்கள் வந்து இல்ல, எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே படிச்சு வேற வேலைக்கு தான் போறாங்களே தவிர விவசாயத்துல நம்பி விவசாய தொழில்களுக்கு யாரும் உப தொழில்களுக்கு வர்றதில்லை. அதனால கூட இப்போ எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு. உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து இந்த கால்நடைகளை வளர்க்கறதுக்கு ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்றீங்களா? எப்படி? இல்ல நான் இப்ப வேற எந்த டெக்னாலஜியும் நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. நாட்டு மாட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து டெய்லி ஒருத்தங்க அதை வந்து பார்த்து அவங்களுக்கு வேற யாரு தண்ணி வைக்கிறாங்களோ அவங்க வந்து லைக் கறந்தா மட்டும்தான் அது கொஞ்சம் நிறைய கொடுக்கும் பால். இல்லை
நம்ம வந்து லைக் மிஷின்லாம் வச்சாலும் அதான் லைக் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல பால். அப்படி வச்சு பார்த்திருக்கீங்க? ஆமா ஆமா, நாங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆனா பாத்தீங்கன்னா சில பிரீடு கொடுக்குமா இருக்கும். அது வந்து லைக் வளர்ப்பை பொறுத்து இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை கிராஸ் மாடுகள் வந்து அந்த மாதிரி பால்கள் அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, அது கிராஸ் மாடுகள் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து லைக் பால் வந்து எக்க முடியாது. அவங்க ரொம்ப வீக்கா இருக்கறனால அவங்க வந்து லைக் மொத்த பாலையும் இது பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பெயின்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. நாட்டு மாடுகள் வந்து நம்மளுடைய மனுஷனே போலதான் எல்லா சக்தியும் இருக்கு. அந்த ஆட்கள் ஐடென்டிஃபை பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம மனுஷனுக்குள்ள அதே மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. அதனாலதான் பழைய காலத்துல வந்து எல்லாரும் வீட்டுக்கு பின்னாடி அந்த காலத்துல வந்து ஒரு மாடு வச்சு வளர்த்து அதை செல்வம், அதுல ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. இனி உள்ள காலத்திலேயே அந்த மாதிரி வீட்டுக்கு வீடு ஒரு பசுமாடு வந்தாதான் நம்மளுடைய ஹெல்த், உடல்நிலையா நீங்க சொன்ன மாதிரி நல்லா பாதுகாக்க முடியும். அப்படிதானே? ஆமா மேம், ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. அதாவது நம்ம வீட்டுல ஏன் ஒரு மாடு இருக்கணும்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபுட்டுன்னு சொல்ல போனா தாய்ப்பால், அதுக்கு அடுத்த ஃபுட்டுன்னு சொல்ல போனா நாட்டு பசும் பால் தான். அதுக்கப்புறம் விவசாயத்துடைய முதுகெலும்பு. ஆமா, முதுகெலும்புன்னு ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா, நம்ம இப்ப வந்து லைக் விவசாயத்துக்கு வந்து லைக் உரம் போடுறோம் இல்லையா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நெல் சாகுபடியோ இல்லைன்னா வாழை சாகுபடியோ என்ன பயிர் பண்ணாலும், என்ன பயிர் பண்ணாலும் அதோடைய உரம்னு சொல்ல போனா நாட்டு மாட்டு உரம் தான் அதுக்கு வந்து சிறந்த உரம். அதனால இப்போ ஒரு இடத்துல வந்து நாட்டு மாடு இல்லைன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷனே இல்லைங்கிற மாதிரி தான். அதனால கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வரணும். நாட்டு மாடு அவங்க வந்து வளர்க்கணும். அதாவது நீங்க சொன்னீங்க அழிந்து வரக்கூடிய இந்த நாட்டு மாட்டு இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்மளுடைய பழைய காலத்துல எல்லாரும் ஒரு பசுமாடு வச்சிருந்தாங்க. இப்போ உள்ள காலத்துல அந்த மாதிரி பார்க்க முடியல. ஆனாலும் ஒரு சராசரியான ஒரு குடும்பத்துல ஒரு பசுமாடு வளர்த்தாங்கன்னா, அதுவும் நாட்டு மாடு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புக்கான ஒரு விஷயமா அதை பார்க்க முடியுமா? எப்படி? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ நம்ம வீட்டுல வந்து கேஸுக்குன்னு நீங்க சொல்லி நீங்க எடுக்கிறீங்க, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நீங்க மாசம் அதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்றீங்க? கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்துடுச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 1000 வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய குடும்பம் வந்தா மொத்தம் 2000 ரூபாய்ட்டு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2000 ரூபாய்க்கும் இதாகுது. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து பயோகேஸ் பிளான்ட் வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு டெய்லி வர சாணத்தை எடுத்து அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கேஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு அந்த மாசம் 1000 ரூபாயை நம்ம மிச்சப்படுத்தலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பயோகேஸ்ல இருந்து வர வேஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த வேஸ்ட்டை வந்து மொத்தம் அது வந்து 3 இடங்கள்ல நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ முதல்ல வந்து உரக்கடைகள்ல கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து அதை வந்து நர்சரி கடைகள் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பவுடர் ஆக்கி, அதாவது என்ன நீங்களே சும்மா அது வந்து காஞ்ச உடனே ஆமா அதை பவுடர் ஆக்கி நீங்க அதை வந்து பூஜை புனஸ்காரம் பண்றாங்க இல்லையா அந்த கடைகள் எல்லாம் அங்க கொடுக்கலாம். வெறும் சாணத்தை மட்டுமே நீங்க வச்சே நீங்க ஒரு நாட்டு மாடை லாபகரமா எடுத்துட்டு போகலாம். அதாவது அந்த நாட்டு மாட்டுக்கு தேவையான சாப்பாடுல இருந்து எல்லாமே நீங்க வந்து அதை வச்சே கொடுத்துடலாம். அதே மாதிரி விபூதி செய்யலாம். இனி நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்த லெவல் நீங்க வந்து போனோன்னா இந்த மாதிரி நீங்க வந்து வெறும் ஒரு மாட்டுல இருந்தே வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்க வீட்டுல வச்சே நீங்க எல்லாமே பண்ணிடலாம். மதிப்பு கூட்டி வைக்கலாம். நீங்க வந்து ஒரு நாட்டு மாட்டுக்கு மெயினா பால் மட்டும் பார்க்காதீங்க, அதோட மெயினே வந்து சாணம் தான். சாணம் மட்டும் தான் அதோடைய வந்து டெய்லி வருமானமே. அதுல மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாட்டுல இருந்து இப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா இனி அடுத்து அது குட்டி போடும், அப்புறம் அவங்க அடுத்த குட்டி போடுவாங்க. 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு 10 to 15 பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ரொம்ப சுத்தமான பால் தராங்க அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சொல்லாத நிறைய விஷயங்களை நீங்க வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி நிறையவே, அதாவது ஏஜும் கம்மி, உங்களுக்கு வந்து அதுல ஒரு ஈடுபாடு, ஒரு தேடுதல் இருந்ததுனால நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி நீங்க இன்னைக்கு குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். இதுவரை வருமான வாய்ப்பாகும் மாடு வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் கட்டிமாங்கோடு விவேக் மோகன் குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.